நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 4ஆம் தேதி முதல் தை மாதம் 8ஆம் தேதி வரை இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி, செவ்வாயினுடைய வக்ரம். ஆமாம், செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தோம் அப்படின்னா 20/10/2024 ஞாயிற்றுக்கிழமை மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறார். ஆமா, கடகத்துல செவ்வாய் பகவான் நீச்சம் பெறுகிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பட் இந்த கடகத்துல நீச்சம் பெற்றாலும் இந்த செவ்வாயானவர் 7/12/2024 முதல் 21/1/2025 வரை வக்ரமாகிறார். இந்த 2 விதமான பாவக பலன்களை இந்த செவ்வாய் இப்பொழுது வெளிப்படுத்துகிறார். ஆமா, ஒரு நீச்ச கிரகத்தினுடைய பலாபலன் என்ன செய்ய போகிறது, அந்த நீச்ச கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைந்தால் என்ன செய்ய போகிறது, இதுதான் நம்ம பார்க்க போற பலனுடைய விவரம். இதுதான் விஷயம். பட் இந்த செவ்வாய் பகவான் நீச்ச பார்வை, வக்ர பார்வை, 2 ஆப்ஷன்ல உங்களுக்கு பலன் கொடுக்க போறாங்க. முதல்ல ஏனைய கிரகங்களில் ஆற்றல் அதிகமான கிரகம் செவ்வாய் பகவான். அதீத வீரம், அதீத தைரியம், போர்க்களம், இரத்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவக அமைப்பு. பட் இந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் அப்படின்னா ஒரு வேகமாக செயல்படக்கூடிய ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சூழ்நிலை உருவாகும்? எல்லாருக்குமே சந்தேகம் வந்துடாதா? ஒருத்தர் சரசரன்னு வேலை செஞ்சுட்டு இருக்காரு, வேகமா ஓடின்னு இருக்கார், டக்குன்னு ஒரு 10 நாள் ரெஸ்ட்ல இருக்கார் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? என்ன சார் ஆச்சு? உடம்பு ஏதாவது ப்ராப்ளமா, இல்லை வேற ஏதாவது மனசு ப்ராப்ளமா, இல்லை நம்ம கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி அதிவேகமான ஒரு கிரகம் இந்த செவ்வாய். அவரு ஏதோ ஒரு வேகத்தடை கொஞ்சம் வருது, கொஞ்சம் ஸ்லோ பண்றாங்க. பட் என்ன மாதிரியான பலன்கள் 12 ராசிக்கு நடக்க போகிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எந்த காரியங்களில் இந்த 12 ராசியினர் பாதுகாப்பாக இருக்கணும், எதனாலலாம் பிரச்சனை வரப்போகுது, பட் இந்த பிரச்சனையை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான சூழல் உங்க ஜாதகத்துல இருக்கா, பட் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் என்ன, அந்தர சூட்சமங்கள் என்ன, பட் இப்ப செவ்வாய்க்கும் ஏற்கனவே ஜனனகால இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் 6, 8, 12 ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படின்ற ஒரு விவரத்தெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களுடைய முழு பலனை நீங்க அறிஞ்சிக்க முடியும். பட் இந்த செவ்வாயினுடைய பயிற்சி காலபுருஷ தத்துவப்படி நம்ம சொல்லக்கூடிய இந்த பலனாகப்பட்டது ஒரு 65% உங்களுடைய ஜாதகத்துக்கு வேலை செய்யும். பட் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு முழு பலனை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய வாட்ஸ்அப் குழுக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய ஆரோஸ்கோப் நீங்க பார்த்துக்கலாம். ஒரு தெளிவான நிலை உங்களுக்கு கிடைக்கும். பட் இந்த செவ்வாயினுடைய சேட்டைகள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே செவ்வாயினாலே ரொம்ப ரொம்ப கொஞ்சம் பயம்தான். ஆனால் செவ்வாய் வலுத்திருக்கிறவங்க பெரிய பெரிய சாதனைகள் படைக்கிறாங்க, பல வரலாறுகளில் இடம் பிடிக்கிறாங்க, பட் வீரதீர விளையாட்டுகளில் ஜெயிக்கிறாங்க. இப்போ செவ்வாய் நீச்சம் அடைகிறதுனால வரக்கூடிய இந்த பலன்களை நம்ம இப்போ பார்க்கலாம். பாசத்திற்கு கட்டுப்பட்ட மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதி மற்றும் தனாதிபதி, வாக்கு ஸ்தானாதிபதியான செவ்வாய் பகவான், அது மட்டுமல்லாது பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் போயிட்டு நீச்சம் அடைகிறார். ஆமாம், பஞ்சமஸ்தானத்தில் போயிட்டு நீச்சம் அடைகிறார். பட் இதெல்லாம் சிறப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்கோ ஒரு இடத்துல நமக்கு தடுமாறுகிறதே. அப்போ நம்ம என்னடா இது 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டம் தானே, அப்போ திரிகோண ஸ்தானம், இந்த இடத்துல போயிட்டு ஒரு கிரகம் நீச்சம் அடையுது, ப்ளஸ் நீச்சம் அடைகிறதை தாண்டி வக்கரம் பெறுது. இந்த விஷயம்தான் இங்கே நம்ம குறிக்கோளாக பார்க்கணும். பட் இவ்வளோ காலமாக நமக்கு வேகமாக செயல்பட்ட கிரகங்கள் ஸ்லோவாக செயல்படுறதா, இல்லை எப்படி நடக்க போகிறது, நம்ம எப்படியெல்லாம் எந்தெந்த பிரச்சனைகளை கையாளணும், எந்த பாவகத்தில் நம்ம பாதிப்படையணும், பாதிப்புலேருந்து பாதுகாத்துக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஆக்சுவலாக. பட்டு ஒரு ஜோதிடம் என்பவன் ஒரு வார்த்தை சொல்லும்போது எல்லாருக்கும் நல்ல வார்த்தையாக சொல்லணும், அப்போ பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்றதான் எல்லாமே இருக்கக்கூடிய விஷயம். பட் பாசிட்டிவை தாண்டிலும் உங்களுக்கு இந்தந்த இடத்துல
ஏதோ ஒரு பாதகம் இருக்குது, இந்த பாதகத்திலேருந்து நீங்கள் பாதுகாத்தணும், அவேர்னஸ் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றது தான் உண்மையான ஜோதிட சாஸ்திரமாக நான் தெரிஞ்சுக்கிறேன். பட் போகக்கூடிய பாதை அங்கே இருள் இருக்கிறது, இந்தாங்க கையில் பிடிங்க டார்ச் லைட் அடிச்சுனே போங்க, உங்களுடைய பாதையை நீங்கள் சேர்ந்துருவீங்க அப்படின்ற ஒரு வழிகாட்டி தான் உண்மையான ஜோதிடம்னா நான் கற்று வந்த கலை என்னுடைய குருமார்கள் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது மைனஸாக இருக்குது, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உடனடியாக நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற கமெண்ட்ஸை தாண்டி நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டியதான் என்னுடைய நோக்கம் அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மீன ராசிக்கு முதல் இந்த செவ்வாயினுடைய நீச்ச பார்வை ப்ளஸ் வக்கர பார்வை எங்கே கை வைக்கிறார் அப்படின்னா, முதல்ல உங்களுடைய கடன், உங்களுடைய உடல் நலம், ஏற்கனவே இருக்கக்கூடிய வம்பு வழக்கு இதெல்லாம் அபிவிருத்தி பண்ணுவாங்க. பட்டு இதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லப்படுது. பட் மீன ராசிகள் இப்போது எதிரிகள் உருவாவார்கள், இதுதான் விஷயம். பட்டு அதுவும் எதிரிகள் மறைமுகமாகலாம் இருக்க மாட்டாங்க, ஃபேஸ் டு ஃபேஸ். ஆமாம், தேவையில்லாத குடைச்சல், இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இதெல்லாம் எனக்கு வருமானது கூட எனக்கு தெரியல, பட் இருந்தாலும் எனக்கு வந்துடுச்சு, இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, இருந்தாலும் நான் போய் இதில் சிக்கிட்டேன். இப்போ என்னுடைய பணம் எங்கே இழப்புகளை கொடுக்க போகிறேன், விரயமாக போகிறது. அப்போ வம்பு வழக்குனாலே எப்படி சாதகமான சூழ்நிலை வருமா அப்படின்னா, பணம் தானே விரயமாகணும், அப்போ நம்ம சேர்த்து வச்சிருந்த பணம் விரயமாகும் அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ வம்பு வழக்குகள்லாம் வராத வண்ணம் அந்த விஷயத்தை எப்படி சாதகமாக முடிக்கணும், பேசி தீர்த்துக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயம் அவேர்னஸ் உங்களுக்கு தேவை. அப்போ தான் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மீன ராசியில் இப்போ யாராவது கர்ப்பவதி பெண்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கூடுதல் கவனமாக இருக்கணும். ஆமாம், அப்போ நடக்கும்போது கவனம், வாகனத்தில் போகும்போது கவனம், பாத்ரூம் போயிட்டு வரும்போது கவனம், அப்போ செப்பல் போட்டுன்னு இருக்கிறோமா, அப்போ மருந்து மாத்திரைகள்லாம் சரியாக எடுத்துன்னு இருக்குமா, டாக்டர்னுடைய செக்கப் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் ஒன்றுக்கு மேலே நீங்கள் உங்களை பாதுகாப்பு பண்ணுறதுல நீங்கள் தான் வசதியாக இருக்கணும், மற்றவங்க யாரும் பாதுகாப்பு பண்ண மாட்டாங்க, நமக்கு நாம் தான் பாதுகாப்பு பண்ணுறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட், ரெண்டாவது விஷயம். பட் முதல்ல தொழில் ஸ்தானத்தில் கை வைக்க போகிறாரு, அப்போ தொழில் மாற்றத்தை உருவாக்குவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்கணும். இடம் மாற்றுறது, இல்லை தொழிலே மாற்றுறது, பல கிளைகளை ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் சரியாக தவறா அப்படின்றதெல்லாம் உங்களுடைய சுய ஜாதகத்தை தான் பார்த்துக்கணும். பட் ஆக்சுவலாக தொழில் மாறும், தொழில் மாற்றமடையும், இருக்கிற தொழிலேருந்து வேறு தொழில் போகிறதா, இதே தொழில் போகிறதா, இந்த மாதிரி குழப்பங்கள் உள்ளுக்குள்ளே வரும். பட் தன்னுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ள எப்படி பண்ணலாம், இல்லை தொழில் முடக்கமாகுதா, ஆக மாதிரி தொழில் ஸ்தானத்தை மையப்படுத்தியே ஏதோ ஒரு விஷயத்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டிப்பாக நடந்துடும். பட் அதனால் அந்த மாற்றம் அடைவது சரியா தவறா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், செக் பண்ணிக்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட், அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் இல்லையா, பட் ஏற்கனவே நான் டிபியில் போட்டிருக்கேன், பட் சிப் முதலீடு பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஆஃப் எஃப்டியில் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த முதலீடை எடுக்கிற மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் இப்போ வரும். ஆமாம், இல்லை அதை எடுத்து மொத்தமாக சேமிப்பு பணத்தை எடுத்து ஒரு புதிய முதலீடு பண்ணலாமா, தொழில் பண்ணலாமா, நான் பிஸ்னஸ்க்குள்ளே வரேன், இந்த மாதிரிலாம் யாரோ ஒருத்தவங்களுடைய தூண்டுதலின் பேரில் உள்ளே வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் நடக்கும். பட் அந்த முதலீடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா காணாமல் போகும் என்பது தான் உண்மையான கதை. ஆமாம், பழைய வழக்குகள் தூசு தட்டப்படும் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் காரியம் வரும். என்னைக்கோ விட்டு போன ஒரு சிறு உதறி இன்னைக்கு நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இந்த 94 நாட்கள் இதெல்லாம் நீச்சம் ப்ளஸ் வக்கரம் இதெல்லாம் நடக்கும். பட் இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போய் ஆகணும். பட் இந்த மீன ராசிக்கு இந்த செவ்வாயினால் எதிரிகள் உருவாகிறார்கள். பட் உங்களுடைய தொழில்கள் மாற்றமடையும். பட் பெரிய முதலீடுகளினுடைய இழப்புகள் இங்கே ஏமாற்றங்களை தரப்போகிறார். இந்த 3 விஷயம் மைனஸாக நடக்கும். பட் இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். பட் இதில் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னா தினம் தினம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை நீங்கள் உபகாரம் பண்ணலாம். மூல மந்திரம் மகாலட்சுமியினுடைய வழிபாடு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. பட் சூரிய பகவானுடைய நமஸ்காரம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தை தரும். செவ்வாயினுடைய உக்கரத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் உக்கர பாதிப்பிலிருந்து குறையப்படும் அப்படின்றது என்னுடைய கைட்னஸ். உங்களுக்கு இதான் பரிகாரம்.
பட் இந்த செவ்வாயினால் இந்த மீனராசிக்கு பெரும் பாதிப்புகள் உருவாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வணங்கக்கூடிய உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரியை மனதார வேண்டிக் கொள்கிறேன். வாழ்க 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 வாழ்க.